நிகழ்ச்சி இலக்கம் 10 பாய்ந்து பாய்ந்து ஓடுதல் பின்னர் பையனுள் பந்தரை எடுத்தல் போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. இந்த நெட்டை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படி போடுற? நெட்ல துள்ளி துள்ளி போயிட்டு போல் எடுத்து எதுக்குள்ள போடுற? நெட்டுக்குள்ள அந்த போல் எடுத்து போடணுமா? போல் கீழே விழுந்தா என்ன செய்யற? போல் கீழே விழுந்தாலும் நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சிவபுஸ்தி சொல்லிட்டாரு. சரி, இப்ப எல்லாரும் அதைத்தான் செய்ய போறாங்க. அவங்க விளையாடி முடித்துட்டு வந்து அவங்க கிட்ட கேட்போம் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி. எல்லாரும் சத்தமா கை தடுமா, சத்தமா கை தடும். சரி, கிளப் பண்ணலாமே. அப்படி எல்லாருமே கிளப் பண்ணிட்டே இருங்க, அவங்களை உற்சாகப்படுத்திட்டே இருங்க. போல் போக நெட்டு பாரு மாதிரி கவலை கட்டாயா கவலை கட்டாயா வேடிக்கை என்னன்னா, இந்த பந்து நிலையம் போட்டுட்டு அந்த பந்தினுடைய அந்த கோப்பையும் போடணும். ஆனா சிவபுஸ்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு நான் வீட்டை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சுட்டாரு. மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பந்துகளை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காக அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்படி இந்த மாதிரி செய்ய போறீங்கன்னா என்ன இருந்தாலும் எடுத்து போடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி போட்டாரு. அவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சத்தமா கை தட்டுமா, சத்தமா ரைட். இதே உற்சாகம் அப்படியே இருக்கட்டும். வார்த்தைகள் சிவபுஸ்தியில வந்து அவர் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கலந்து கொண்ட எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.